ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? கொஞ்சம் எல்லோரும் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, மெட்ராஸ் ஆகி. ஸோ அப்படியே 2-3 டேஸாக போயிடுச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. இன்றைக்கி நான் உப்புமா கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் தெரிச்சு ஓடாதீங்க. ஹெல்த்தியான உப்புமா தான், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கார்ன் உப்புமா, அதாவது கார்னை ரவை மாதிரி பொடிச்சு சூப்பர் மார்க்கெட்டில் விற்றாங்க. அது ஹெல்த்தியாக இல்லையான்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். இப்போ ஒரு பேனை வச்சு எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டிருக்கேன். ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கிடைச்சா. இங்கே பாண்டிச்சேரியில் கிடச்சிது. எனக்கே இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது ஹெல்த்தியாக என்னன்னு தெரியல. அதனால் நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தினா கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? இப்போ அது என்ன மக்காச்சோளம் தான் சொன்னாங்க என்கிட்ட. அது ரவை மாதிரி பொடிச்சு வச்சுருந்தாங்க. ரவை சைஸ்லேயே தான் இருக்குது. ரவை உப்புமா பண்ணுற மாதிரியே தான். நம்ம டேஸ்ட்டும் கொஞ்சம் அந்த கார்ன்ஸ் இது டேஸ்ட் வந்துச்சு. சரி, உப்புமா எங்கள் வீட்டில் ரொம்ப ரேர் தான். சேமியா உப்புமா அப்படி சாப்பிடுவோம். ரவெல்லாம் ரொம்ப ரேரு. ஸோ இது ஹெல்த்தியாக இருக்கே, சரி இட்லி மாவு தோசை மாவு இல்லாத அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சுவோன்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. க்ரீன் சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதை நல்லா சாட்டை பண்ணிவிட்டு கறி லீஃப் போட்டுக்கோங்க. சேம் ரவாக்கு வைக்கிற மாதிரியே தான் நான் தண்ணி வச்சேன். 1க்கு 2 வச்சேன். நல்லா பொலன்னு தான் வந்துச்சு. 1 ஆனியன் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது எப்படி எனக்கு தெரியல. இது மிஷினில் அந்த ரவாலாம் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஏதாவது கலக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் செஞ்சேன். ஃபஸ்ட் டைமும் பார்த்தேன். சரி வாங்கலாமேன்ட்டு வாங்கினேன். தக்காளியும் போட்டு வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். கல் உப்பு போட்டேன் 1 ஸ்பூனு, வதக்கிக்கிறேன். எனக்கான டவுட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு எல்லோவாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. அதுக்கு என்ன கலக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ பாண்டிச்சேரியில் யாராவது இருந்தீங்கன்னா இது தெரியும்னா சொல்லுங்கள் எனக்கு. இதில் நீங்கள் கேரட்டு பீன்ஸு என்னென்ன பட்டாணி என்ன ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால சரி எப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு நான் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் ஆனியனும் டொமேட்டோவும் தான் ஆட் பண்ணேன். நான் ஒரு சின்ன கிளாஸால் 1 எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஆக்சுவலாக ரவை எடுத்தது வேறு கிளாஸில். ஸோ அதனால தான் தண்ணி மட்டும் இதில் அளந்துக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2 தான் வைக்கணும். இல்லை 1.5 கூட வைக்கலாம். இல்லை 2 வைங்க. நான் 2 தான் வச்சேன். ஸோ 1க்கு 2 கிளாஸ் தண்ணி. கொஞ்சமாக நீங்கள் லாஸ்ட்டில் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பொலன்னு சூப்பராக வந்துச்சு. இப்போ அந்த தண்ணி கொதித்தோடனே இப்போ ரவையை கொட்டி நம்ம இது பண்ணிடலாம். கார்ன் ரவை
அவ்வளோதான். இதை கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. தண்ணியில் போட்டோடனே கொஞ்சம் நேரம் கறி விட்டுட்டு உப்புலாம் போதுமான்னு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. நான் கொஞ்சம் மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் போட்டேன். ஒரு ஸ்பூன் டேஸ்ட்டாக இருக்குமேன்ட்டு மூடி ஒரு சிம்லேயே வைங்க. ஒரு 10 மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடும். ஆக்சுவலாக இதுக்கு கோகோனட் சட்னி வச்சா நல்லாயிருக்கும். நான் வந்து ஜஸ்ட்டு ட்ரையல்னு கோகோனட் சட்னி கூட செய்யலை. பிக்கல் ஊறுகாய் தான் வச்சேன். மாங்காய் ஊறுகாய் இருந்தது, அதை வச்சு தான் சாப்பிட்டோம். நல்லாவே இருந்தது. யாருக்காவது உப்புமா பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. ரவா உப்புமா பிடிக்கும் அந்த மாதிரினா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கூட இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இருந்தது. தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.